ஹலோ வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்றைக்கி ராகி மாவில் ராகி வெஜ்ஜு சூப்பு எப்படி வைக்கிறதுன்னு வீடியோ போடுறேன். வீடியோக்குள்ளே வாங்க பார்க்கலாம். இது குளிர்காலத்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ தேவையானது ராகி மாவு ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, சோம்பு, பீன்ஸு, கேரட்டு, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வானலே 1 ஸ்பூன் போதும். கடுகு, சோம்பு, இஞ்சி பூண்டு இடித்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, இந்த காயெல்லாம் ஒவ்வொன்றும் போட்டுக்கோங்க. இந்த தக்காளியும் போட்டுக்கோங்க. லேசாக வதக்கினா போதும், ரொம்ப வதக்கணும்னு இல்லை. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றிக்கோங்க. 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. இது நல்லா மூடி வைங்க, நல்லா வேகட்டும். பாருங்கள், இந்த ராகி மாவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது நல்லா வேகட்டும். காய் வெந்த பின்னாடி தான் நம்ம இந்த ராகி மாவு ஊற்றணும். பாருங்கள், திறந்து பார்க்கலாம். இதில் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கோங்க. பாருங்கள், காய் வெந்துருச்சு. அந்த ராகி மாவு தண்ணி ஊற்றி கலக்குனது இதில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். 5 நிமிஷங்கிறது 10 நிமிஷமே ஆயிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ தண்ணியாட்டு இருந்தது, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இது நம்ம காரத்துக்கு எதுவும் போடலை இல்லையா. இப்போ குருமிளகுத்தூள் போட்டுக்குவோம். புதினா இருந்ததுன்னா புதினா போடலாம். புதினா தழை இல்லை, நீங்கள் புதினா போட்டிங்கன்னா இன்னும் வாசமாக இருக்கும். உப்பு நம்ம இறக்கி வச்சுக்கலாம். சூடாக குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். குளிர்காலத்துக்கு இது நல்லா இருக்கும். உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான சத்தான ராகி வெஜ் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.